வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. டிஆர்பி எக்ஸாம்ஸ் 2026 ஏற்கனவே அட்டவணை கொடுத்துட்டாங்க. அந்த அட்டவணைப்படி நமக்கு ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதில் ஸ்பெஷல் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ஜூலை மாதம் எக்ஸாம் நடக்கிற போல இருக்குது. அதாவது 4 மற்றும் 5 தேதியில் எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ ஏற்கனவே கொடுத்த அட்டவணை கொடுக்கும்போதே இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே டென்டேட்டிவான எக்ஸாம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ புதிய ஆட்சியாளர்கள் ஆட்சி அமைக்க போகிறாங்க. அப்போ நமக்கு புது மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ் வருமா, இல்லைனா இந்த டெட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் நியமன தேர்வு மட்டும் வைப்பாங்களா, இல்லை டெட் எக்ஸாமில் எடுத்த மார்க் அடிப்படையிலேயே நம்ம என்ன பண்ண போகிறாங்க, பணி ஆணை பார்த்தீங்கன்னா நியமிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் பல குழப்பமான விஷயங்களை தொடர்ந்து கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் கேள்விகளுக்கு ஒரு விளக்கம் அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் இந்த வீடியோ அமையப்போகுது. முதல்ல இந்த கடைசியாக நம்முடைய ஆனுவல் பிளானர் கொடுக்கும்போது எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை ஃபிக்ஸ் பண்ணி நம்முடைய ஆனுவல் பிளானர் இருந்துச்சுன்னா இந்த 7 பதவிகளை உள்ளடக்கிய ஆனுவல் பிளானர் தான் டிஆர்பி போர்டில் இருந்து கொடுத்துருந்தாங்க. பாருங்களா, ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருந்தாங்க, ஆல்ரெடி நோட்டிஃபைடு. அப்புறம் பார்த்தா திருவள்ளூர் யூனிவர்சிட்டிக்கான அசிஸ்டன்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ரொஃபஸர் இது பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன், ஜூன் மாதம் எக்ஸாம் நடக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்முடைய யூஜி டிஆர்பி அந்த எக்ஸாம் பார்த்தோன்னா நமக்கு எப்போ வந்திருக்கும் நோட்டிஃபிகேஷன்னா மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும், ஜூலை மாதம் எக்ஸாம் எழுதுகிற போல் இருந்திருக்கணும். ஆனால் இந்த எலெக்ஷன் பார்த்தோன்னா கொஞ்சம் பீக் ஸ்டார்ட் ஆனதுனால இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரலை. சரி, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எப்போ வர மாதிரி இருக்குது அப்படின்னம்னா ஜூலை அல்லது ஆகஸ்ட். ஏன்னா ஆட்சியாளர்கள் பார்த்தோன்னா இப்போ கூடிய மே 7ஆம் தேதி ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஆட்சி அமைச்சு அவங்க அடுத்து, ஏன்னா ஆட்சியாளர்கள் அமையும் போது ஆட்சி மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா வந்து மாற போகிறாங்க. அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் பார்த்தோன்னா அந்த மாற்றம் பெற போகிறாங்கன்னா கிடையாது. எல்லாம் வந்து தலைமை பொறுப்பு எல்லாமே இருக்க போகிற ஏற்கனவே அதிகாரிகள் அவங்க ஒரு பிளான் படி வரையறைப்படி பார்த்தோன்னா போகிறாங்க. அப்போ புதுசாக வந்தால் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற மாதிரி இருக்கட்டும், புதுசாக தேவையானதை நம்ம சேர்த்துக்கலாம், தேவையில்லாத நீக்கிக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்கிறதுக்கே குறைந்தபட்சம் ஒரு 3-4 மாதங்கள் ஆகும். ஆனால் அதுக்குள்ளேயே நமக்கு என்ன பண்ணலான்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வச்சு எக்ஸாம்ஸை பார்த்தோன்னா அதை மூவ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிலாம். அடுத்து பார்த்தோன்னா இந்த டெட்டு, நார்மல் டெட்டு சார் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நார்மல் டெட்டு அட்டவணை பிரகாரம் ஏற்கனவேன்னா மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க, ஜூலை மாதம் எக்ஸாம் எழுதல போல சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கான தனி நோட்டிஃபிகேஷன் வருமா? ஏற்கனவே வந்து பிளானரில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு எக்ஸாம் பார்த்தோன்னா வந்து கொடுத்துருந்தாங்களே, நமக்கு பிப்ரவரி மாதமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி மாதம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனே நம்ம எலிஜிபிள் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த எக்ஸாம் ஃபாலோ ஆக போதா, இல்லை மே மாதம் இந்த மாதம் ஒரு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் ஓப்பன் டு ஆல் எல்லாருமே இந்த தகுதி தேர்வை எழுத போல அமைய போதா அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் மத்தியில் குழப்பம் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த 7ஆம் தேதிக்கு மேலே எல்லா போர்டுமே பார்த்தோன்னா வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாம் இப்போதைக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க. 7ஆம் தேதிக்கு மேலே நம்மளுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்டும், டிஎன்பிசி ஆகட்டும், டிஆர்பி ஆகட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆகட்டும், எல்லா போர்டுமே ஆக்டிவேஷன் ஆகிடும். இதுக்கான தகவல் உங்களுக்கு விரைவில் அப்டேட் ஆகப்படும். அதாவது ஜூலை மாதம் எக்ஸாம்னா நமக்கு இன்னும் டைம் எவ்வளோ நாள் தான் இருக்குன்னா ஒரு 60 to 70 நாட்கள் தான் இருக்குது. அப்போ இந்த நாட்கள் நம்ம எப்படி ரெடி ஆகணும் அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு பிளானாகவே இருக்கும். அப்போ இந்த செக்மெண்ட்டு அதான் பெரிய பிளான்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னென்னா 60 நாளில் நம்ம 75 கொஷின் போட போகிறோம். ஈஸியாக எளிமையாக எங்கெல்லாம் ஸ்கோரிங் ஏரியா இருக்குதோ அதை ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம எடுத்துகிற போல தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தடுத்து பார்த்தோன்னா வந்து பெரிய எக்ஸாமாக பார்த்தோன்னா இந்த செகண்ட் சர்க்கிளாக பார்த்தோன்னா இந்த டெட் எக்ஸாம் பார்த்தோன்னா வந்து எதிர்பார்த்துருக்கோம். இது அக்டோபர் மாதம் தான் வரப்போகுது, டிசம்பரில் எழுத போல இருக்க போகுது. அப்போ பெரும்பான்மை எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் இதுவா சார்? யூஜிடிஆர்பி இன்னும் எந்த வித செக்மெண்ட்டும் சொல்லியே சார். அப்போ யூஜிடிஆர்பி எப்போ சார் எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வர மாதிரி இருக்குது அப்படின்னாங்கன்னா ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இருக்குது. அப்போ ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னம்னா நீங்கள் கணக்கு எடுத்துக்க, ஜூலை மாதம் நோட்டிஃபிகேஷன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதத்துக்குள்ளே நமக்கு எக்ஸாம் வைக்க போகிறாங்க. எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா டிஆர்பி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம யூஜி டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியமன தேர்வு. அந்த தேர்வுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேக்கண்ட் பொறுத்த வரைக்கும் 2000 வேக்கண்ட் வந்தாலுமே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேக்கண்ட் வரப்போகுதுன்னா ஒரு 200 to 250 வேக்கண்ட் தான் வரப்போகுது. அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு அந்த இருக்கிற 10 யூனிட் படிக்கிறதுக்கு ஏற்கனவே 3-4 மாதம் படிச்சிருப்பீங்க. இவங்க சொன்னபடி பார்த்தோன்னா வந்து எக்ஸாம் வச்சுருந்தா நம்மளுடைய நிலை என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இப்போ போர்ஷன் முடிச்சிட்டோமா அப்படின்னா இன்னும் கூட வந்து முடிக்காத சூழ்நிலை தான் இருப்பீங்க.
இன்னும் எந்த விஷயத்தில் கெட்டு போகலை. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் கூட எப்படியும் அக்டோபர் மாதம் எக்ஸாம் நடக்கும் போது அந்த எக்ஸாமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வேறு ஒரு முக்கியமான விஷயம் சார், இந்த எஸ்ஜிடி பிஓஏ எக்ஸாம்ஸு இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்குமா சார் அப்படின்னா, இந்த ஆண்டுகள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நடத்த போகிறாங்க. அதாவது ஏறத்தாழ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு எக்ஸாமு நமக்கு இந்த மாதம் டிசம்பர், அதாவது இந்த ஆண்டு டிசம்பர் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. டிசம்பர்லேருந்து பிப்ரவரிக்குள்ளே நமக்கான எக்ஸாம் ப்ராசஸ் முடிஞ்சிடும். 100% பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அதனால் நம்பிக்கையாக நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இதுக்கான வேகன்சி எவ்வளோ தான் வரப்போகுதுன்னா 51லேருந்து 55 வேகன்சி தான் வரப்போகுது. கடைசியாக சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 150 வேக்கெண்ட் வரப்போகுது, 120 வேக்கெண்ட் வரப்போகுது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ வேக்கெண்ட்லாம் வரப்போகிறதில்ல. 51லேருந்து 55 வேக்கெண்ட்டு. இந்த வேக்கெண்ட் வருவதற்கான சாத்தியக்கூறு ப்ராசஸ் ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்னா டிசம்பர்லேருந்து பிப்ரவரிக்குள்ளே எங்களுக்கு எக்ஸாம் நடத்தி முடிச்சிருவாங்க. அப்போ அதுக்கு என்னவோ அதை தயார்படுத்துங்க. அதே போல் செகண்ட் கிரேட் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்கும். இந்த பேப்பர் 1 டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ண நபர்கள் எல்லாமே அந்த அடுத்த நிலைக்கு போகிறதுக்காக ஒரு எக்ஸாம் வந்திருக்கும். அந்த எக்ஸாம் எப்போ சார் நடக்க போகுது அப்படின்னாலுமே இந்த யூஜிடிஆர்பி, இந்த யூஜிடிஆர்பியான நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கு அடுத்த மாதமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதுக்கு அடுத்த மாதமே நோட்டிஃபிகேஷன் இருக்க போது. அப்படின்னா ஜூலை மாதம், அப்படி ஜூலை ஆகஸ்ட் அப்படின்னம்னா செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு எஸ்ஜிடி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. சார் இதெல்லாம் எப்படி சார் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, திருப்பி சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே மாறி இருக்கிறது ஆட்சியாளர்கள் மட்டும்தான் மாறி இருக்காங்க. அப்போ ஏற்கனவே இருந்த அதிகாரிகள் தான் அதே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறாங்க. அதில் ஹெட்டாக இருக்கிறவர் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விடுவாங்க. அப்போ அந்த சீட்டில் வந்து உட்கார்றது வேறு ஒரு ஹெட் வந்து உட்காரலாம். ஆனால் கீழ்நிலை பணியாளர்கள் அவங்க தானே வந்து சார் இந்த எக்ஸாம்லாம் நடந்திருக்கு, இந்த போர்டில் இந்த நிகழ்ச்சிலாம் ஏற்கனவே பண்ணியிருக்கோம், இதை எப்படி பண்ண போகிறோம், இன்னும் கூடுதலாக ஏதாவது சேர்க்க போகிறோமா, இதுலேருந்து நீக்க போகிறோமா அப்படின்ற அப்டேஷன்லாம் உங்களுக்கு கூடிய விரைவில் பார்த்தோன்னா வந்து கொடுக்க போகிறாங்க. அது என்னதான் இருந்தாலுமே டெட் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்க போகுது. ஏன்னா இது பெரும்பான்மை எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் எதுனா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் டெட் எக்ஸாமில் பேப்பர் 1 பேப்பர் 2 தகுதி தேர்வை நிறைய மாணவர்கள், ஏன்னா அந்த பிஎஸ்சி பிஏ ப்ளஸ் பிஎட் இந்த தகுதி தேர்வு முடித்தவங்க 100% பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் எழுதுறீங்களா, இந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் பெருவாரியாக வரப்போகுது. அதே போல் யூஜிடிஆர்பி அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆனுவலில் பார்த்துட்டோம். இன்னும் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எலெக்ஷன்ற ஒரு காரணம். அதை தொடர்ந்து பிஓ எக்ஸாம், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், இந்த எக்ஸாம் சார் எப்படி சார் நடக்கும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இந்த எக்ஸாம் இந்த அட்டவணை இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த அட்டவணையிலே நமக்கு இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய இருக்கிற நபர்கள் பேசி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிவீல் அது உங்களுக்கு நடக்கும். நீங்கள் பாருங்கள், பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர்லேருந்து பிப்ரவரிக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடாக உங்களுக்கு எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் செகண்ட் கிரேட் டீச்சரை பொறுத்த வரைக்கும் யூஜிடிஆர்பி நடந்தோடனே அதே போல் உங்களுக்கு என்ன செகண்ட் கிரேட் டீச்சரும் நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன சார் நம்ம பெரும்பான்மை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தள்ளி போக போகுது அப்படின்னா, பிஜிடிஆர்பி அப்படின்ற ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாம் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் மட்டும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் நோட்டிஃபிகேஷன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த ஆண்டுகள் இருக்கக்கூடிய முதல் பாதி, அதாவது 6 மாதத்துக்குள்ளே நமக்கு தேர்வு நடக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சூழ்நிலையாக இருக்க போகுது. இன்னும் சார் ஆட்சிலாம் மாறிடுச்சு, இதுக்கப்புறம்லாம் வந்து காசு கட்டி தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் மாணவர்கள் காசுலாம் இல்லைங்க, நீங்கள் முதல்ல 25 லட்சம் 30 லட்சம் அவ்வளோ சொல்கிறாங்க சார், இவ்வளோ சொல்கிறாங்க சார்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறீங்க. முதல்ல வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நிலை தெளிவாக புரிஞ்சுங்க. அவ்வளோ இருந்தால் நம்ம ஏன் வந்து இந்த வேலைக்கெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம்? இல்லை 25 லட்சம் 30 லட்சம் சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த கதை மாணவர்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, அவ்வளோ கட்டி நம்ம வேலைக்கு போகிறதுக்கு பதில் அதுக்கு பதில் வேறு எதனா பிஸ்னஸே பண்ணிட்டு போயிடலாம். இதை கட்டி நம்ம போகிறதுக்கு அப்போ நீங்கள் பாருங்கள், நான் எப்படி நிறைய மாணவர்கள் உள்ளே போகிறாங்க, படித்து தேர்வு எழுதி மாணவர்கள் உள்ளே போகிறாங்களா? என்னுடைய மாணவர்கள் இது வரைக்கும் போன எல்லா மாணவர்களும் படித்து தேர்வு எழுதி தான் உள்ளே போயிருக்காங்க. என்னை பார்த்த வரைக்கும் யாருமே பணம் கட்டி ஆகிற போல் என்னுடைய மாணவர்கள். அப்போ உங்களால் நீங்கள் படித்தாலும் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஈஸியாக கிளியர் பண்ணுவேன். அதுக்கு என்னென்னா தொடர்ச்சியான பயிற்சி, விடாமுயற்சி தான் தேவை. இந்த வேலையை நம்ம சரியாக செய்தால் போதும். ஏன்னா மற்றவர்கள் இது மாதிரி சொல்கிறாங்க, அவங்க பணம் கட்டு போயிட்டாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் சொன்னாங்க பணம் கட்டு போய்ட்டு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா நம்ம சொல்லுவாங்க, ஏங்க அவங்க ஊரில் இருக்கவங்க 1000 பேர் 1000 விஷயம் சொல்லலாம், படித்து பாஸ் பண்ண எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கே தெரியும், அவங்க சொல்லிக்கிறாங்க, அவங்க சொல்கிறத போய் நான் வந்து விளக்கம் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவர்கள் 1000 சொல்லட்டும், படித்து பாஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியும். அதனால் தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க. படிச்சுட்டு இருந்தால் மட்டும் போதும், எங்கே வேண்டாம் படிங்க, நம்ம வீட்டில் கூட படிங்க, ஆனால் முதல்ல படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு எப்படி நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது,
நோட்டிஃபிகேஷன் வந்தால் எக்ஸாம் நடக்க தான் போகுது. இந்த ஆட்சியாளர் மாற்றாங்க, அரசு மாறிடுச்சு, அதனால் அந்த குழப்பங்கள்லாம் வேண்டாம். நீங்கள் எல்லாம் எந்தெந்த எக்ஸாம் தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்கீங்களோ படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு தொடர்ச்சியான தேர்வுகள் நடந்துகிட்டே இருக்க போகுது. ரைட்டுங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.